Good morning, students. First stage பார்த்துட்டோம். That is called collection of data. Then second stage, classification of data. Already வந்து நம்ம வந்து collected data வந்து நம்ம கையில் வந்து இட்ஸ் raw டேட்டாவாக இருக்கும். அந்த டேட்டாவை வந்து நம்ம குரூப் பண்ணணும். இந்த raw டேட்டா அதன் அன்குரூப்டு டேட்டாவாக இருக்கும். அதை வந்து நம்ம ஆர்கனைஸ்டு ஃபார்முக்கு ப்ரெசன்டபிள் மீனிங்ஃபுல் இதாக வந்து நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணுறது தான் வந்து classification of data. The collected data, also known as raw data or ungrouped data, are always in an unorganized form and need to be organized and presented in a meaningful and readily comprehensible form in order to facilitate further statistical analysis. நம்ம வந்து ஃபர்தராக எந்த ஒரு அனாலிசிஸ்னாலும் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டாஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து கலெக்டட் டேட்டாவோட கிளாசிஃபிகேஷனோட பர்பஸ். ஸோ நம்ம வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் டேட்டா இஸ் கலெக்டட் டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் கொஸ்டினர் ஆர் இன்டர்வியூ ஷெட்யூல் அண்ட் தென் ஆஃப்டர் த கலெக்டட் டேட்டா organized write in a one papers written in a one papers written in a one papers name, that person name, then address then he is belonging to the educational qualification எப்படின்னு எழுதணும்னா அது ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸோ ரெடிலி அவைலபிள் டேட்டாவை அது வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து எப்படி வந்து ஒரு கொஸ்டினர் வந்து எப்படி இருக்கும், தென் இன்டர்வியூ ஷெட்யூல் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோ ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து டேட்டா கலெக்ட் பயோடேட்டா அப்படின்னு ஒன்று வாங்குவோம். It's the best method to questionnaire அப்படின்றது வந்து என்னது, the respondent filled by himself or herself. That data is collected by the students, after which the data classified according to their needs. எங்களோட தேவைக்கு ஏற்றாப்புல நாங்கள் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இப்போ வந்து உங்களுக்கு இப்போ வந்து என்னோட டேட்டா பேக்கேஜ்லேருந்து என்னோட ஹார்ட் டிரைவை கனெக்ட் பண்ணி நான் வந்து பயோடேட்டாஸ் வந்து நாங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுவோம், பயோடேட்டா ஃபார்ம்ஸோட ஃபார்மட் என்ன, தென் அதில் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். செம்மை பாஸ்போர்ட் அப்படின்றது என்னோட ஹார்ட் டிஸ்க். Biodata UG. Sorry for the inconvenience. It's a biodata form. It's a department wise collected by in our college. So personal profile, name, class, roll number, period of study, age and date of birth, gender, whether the first generation graduates, if yes or no, whether the single child, say yes or no, blood group, community, caste, religion, nationality, marital status, physically challenged or not, native place,
civic status of native place, that means rural, semi-urban, urban. Then residential place, எங்க தங்கியிருக்காங்க. The distance between residential to the and the college. Mode of conveyance, என்ன எப்படி வர்றாங்க, பைசைக்கிள்லையா, பை வாக்கிங்கா, அல்லது காலேஜ் வேனா, தென் அவுட் பஸ்ஸா அப்படின்ற டீட்டெயில்ஸ். தென் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், ரெசிடென்சியல் பிளேஸ், ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ரூம் எடுத்து தங்கி படிப்பாங்க. ஸோ ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ், தென் அவங்க எங்கே நேட்டிவ்லேருந்து நேட்டிவ் அட்ரஸ், அண்ட் தென் அவங்களோட இமெயில் ஐடி, அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்குரிய வாட்ஸ்அப் பர்சனல் நம்பர், அண்ட் தென் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர், தென் ஃபாதரோட நம்பர், அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருந்தாலும் வாங்கிக்குவோம். தென் மதரோட ஃபோன் நம்பர், the name of the parents or guardians, அவங்களோட நேம், அண்ட் தென் இங்கே வந்து யார் கார்டியன்கிட்ட தங்கி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸு, தென் அவங்களோட ஆக்குபேஷன்ஸ், அவங்களோட அனுவல் இன்கம், இவங்க ஸ்காலர்ஷிப் ஏற்கனவே வாங்குறாங்களா அப்படின்றது, தென் அவங்களோட எஸ்எஸ்எல்சி மார்க்ஸ், +2 மார்க்ஸ், தென் எஸ்எஸ்எல்சி எந்த ஸ்கூலில் படித்தாங்க, +2 எங்கே படித்தாங்க, தென் இது தவிர வேறு எதுவும் சர்டிஃபிகேட்ஸ் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் வந்து வெளியே வந்து கம்ப்யூட்டர் சென்டர்லேயோ அல்லது அவங்க ஸ்கூல்லையோ எதுவும் படிச்சிருக்காங்களா, அண்ட் தென் வேறு என்சிசி எதுவும் ப்ரோக்ராம் அட்டெண்ட், தென் எதுவும் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கா, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்காங்களா, தென் எனி அதர் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் ஃபில் பண்ணி தென் அவங்க கையெழுத்து போட்டு எங்கள்கிட்ட கொடுக்கணும். இட் இஸ் அவங்க நாங்கள் கொடுக்குற ஒரு பயோடேட்டா ஃபார்ம். இட் இஸ் கால்டு கொஷினர். இட் இஸ் டைப் ஆஃப் கொஷினர். ஆஃப்டர் யூ கலெக்ட் த டேட்டா, என்னென்ன டேட்டா வாங்குறேன்றதை பார்த்துட்டீங்க. தென் அந்த டேட்டாவை வந்து நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். தென் பயோடேட்டாவில் வாங்கின டேட்டாஸ், ஸோ அதை வச்சு மேல் எத்தனை, ஃபீமேல் எத்தனை, டோட்டல் பிகாம், எம்காம், எம்ஃபில், தென் டோட்டல் ஸ்ட்ரென்த், தென் சார்ட், அதை வச்சுனா சார்ட். தென் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஃபஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் 61 பேருக்கு வந்து 32 பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட், அவங்களோட ரோல் நம்பரோட நேம்ஸ். தென் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், பிலோ 15,000 எத்தனை பேர், திஸ் ஆர் த டேட்டாஸ், அதுக்குரிய சார்ட். கீழே இன்டர்பிரிட்டேஷன், இந்த டேம் பிரிச்சிருக்கோம். தென் இன்கம் வைஸ் பிரிச்சிருக்கோம். இந்த இன்கம் வைஸ் ஏன்னா அவங்க வந்து வெறும் அமௌண்ட்டாக கொடுப்பாங்க, 20,000 25,000, அதை எங்களோட கன்வீனியன்ட்காண்டி கிளாஸிஃபை பண்ணுறோம். பிலோ 15,000, 16 to 30, 31 to 45, 46 to 60, 60 above 60. தென் அதுக்கு வந்து ஒரு டயக்ராம்ஸ், அண்ட் தென் கம்யூனிட்டி வைஸ் அதுக்கு ஒரு டயக்ராம்ஸ். that is called data collection and then tabulation, diagramation. இதில் இருந்து இன்டர்பிரிட்டேஷன் எழுதுகிறோம் இல்லையா, இட் இஸ் கால்டு இன்டர்பிரிட்டேஷன். இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கோட வேலை. கலெக்ட் பண்ணியாச்சு யூஸிங் பயோடேட்டா. டேட்டா இஸ் கலெக்டட், தென் கலெக்டட் டேட்டா classified according to the need of the researcher. After that classification, we frame the tables, then get interpretation about the table, and then chart. இதான் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது. சென்டர் வைஸ் அதுக்குரிய படம். தென் dwelling place, rural, it is a civic status of residential place. Sorry, dwelling place. Dwelling place ஓட civic status கேட்டோம் இல்லையா, that questions. Civic status of native place. That question converted into rural, semi-urban, urban. Most probably 56% comes from rural. Then chart. அடுத்து எம்காம், இதே மாதிரி தான் எம்காம், எம்ஃபில் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி சார்ட் ரெடி பண்ணுறோம். இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது எதுக்காண்டி நம்ம டேபிள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கும்
நம்மளுக்கு டேபிள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் டேபிள் ஃப்ரேம் பண்ணால் தான் சார்ட் பண்ண முடியும். டேபிள் போட்டால் தான் நம்மளால் இன்டர்பிரிட்டேஷன் எழுத முடியும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேட்டாவை நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்டன்ட் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணணும். தட் இஸ் கால்டு கிளாசிஃபிகேஷன். Subject of classification is the content, the mass of data in easily as simplable form. நல்லா கவனிச்சுக்கோங்க. செகண்ட் பிகாம்ல 72 students in the previous year. In current year 60 students. The 60 students data collected from biodata. How to write word by word Miss Aruna first BCom badge roll number. He comes from that village. It is a civic status ஸ்டோரி எழுத முடியுமா? ஸோ இதை வந்து ஈஸியாக மொத்தம் பண்ணி ஒரு 10 பக்கத்துக்குள்ள, அதாவது 60 பேரும் 2 சீட் ஃபில் பண்ணுறாங்க. 60 பேரும் 3 seats 3 page 5 pages ஃபில் பண்ணுறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, 5 pages ஃபில் பண்ணுறாங்க. டோட்டலி 5 pages. அதுக்கப்புறம் அவங்களோட 5th பேஜ் வந்து அவங்களோட மார்க் டீட்டெயில்ஸ் பண்ணி 4 pages ஃபில் பண்ணுறாங்க. 4 pages ஃபில் பண்ணுறாங்க. எத்தனை பேஜஸில் முடிச்சாச்சு? 4 into 60 4 into 60 நியர்லி 240 page. 4 into 60 240 page. It is converted into BCom மட்டுமே சொல்றேன். Converted into ten page. 240 page is converted into 10 page. Easily identifiable. Okay, va? So it content says the mass of data in an easily as simplifiable form. So ஈஸியாகவும் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரியும் சுருக்கிறதுக்கு கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். இட் எலிமினேட் unnecessary details. தேவையில்லாத டேட்டாவை விட்டுட்டோம். ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கோம், அவங்களோட பர்சனல் கான்டாக்ட் நம்பர் வாங்கியிருக்கோம், +2 எவ்வளோ மார்க்னு வாங்கியிருக்கோம், அவங்க எந்த ஸ்கூலில் படித்தவங்கன்னு வாங்கியிருக்கோம், அவங்க வந்து என்சிசி என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் வாங்கியிருக்கோம். தென் அந்த டீட்டாவெலாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அசிட்டிஸ் அது வந்து அந்த பயோடேட்டாவில் பத்திரமா இருக்கும். அதையும் நாங்கள் பைண்ட் பண்ணி வச்சுருவோம். பைண்ட் பண்ணி வச்சுருப்போம்னா எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் பையன் வந்து நான் என்சிசி எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஹீஸ் ஒரு ரிசர்வேஷன் மாதிரி. அவன் வந்து காம்படிஷன் 20 people தான் வந்து என்சிசியை செலக்ட் பண்ணணும். கொஞ்சம் இங்கேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா தென் அவன் வந்து 11th 12th ஆல்ரெடி என்சிசியில் இருந்திருக்கான்ப்பா, அவனுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுங்க அப்படின்னு ஒரு சொல்கிறதுக்கு எடுத்து உடனே ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனை பற்றின பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம போய் சொல்கிறது. ஒரு பர்சனை ஒரு 3 days கண்டினியூஸாக லேட்டாக வந்திருக்கான். தென் பிரின்சிபல் கால்ட் அப்பான், இஸ் ஆல்வேஸ் கம் லேட் டு த காலேஜ். அவன் எப்படி அப்படின்னு கேட்டாங்க. டக்குனு அவனோட பயோடேட்டாவை எடுத்து ஹீஸ் கம் ஃப்ரம் தட் வில்லேஜ், பஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் சார். அவன் சொல்கிறது கரெக்டான ரீசன் தான், பஸ் வந்து சரியாக ஓடலை அந்த ரூரில் இருந்து. இந்த மாதிரி அவன் வந்து சொல்கிற டேட்டாஸ் வந்து உண்மையா அப்படி இல்லையான்றதை வெரிஃபை பண்ணுறதுக்கு அவனோட கம்ப்ளீட் பயோடேட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஐக்யூஎஸ்சி கேட்கும்போது கேட்குற டேட்டாஸ் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ரூரல் பேஸ்டு பீப்புள் யார் அதிகமாக இருக்காங்கன்னா டக்குன்னு இந்த டேட்டாஸை கொண்டு போய் இருந்தாங்க பார்த்துக்கோங்க. இதுதான் ரூரல் தான் அதிகமாக வர்றாங்க. பைசைக்கிளில் வரவங்க நிறையா பேர் இருக்காங்களா, அதுக்கும் இந்த இருக்குது. அதையும் ரெடி பண்ணி கொடுக்க சொன்னால் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்களா. உங்கள்கிட்ட படிக்கிறவங்க அப்புறம் பூவர் பீப்புளாக லெஸ் தென் 15,000 வாங்குறவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க டேட்டாஸ் கேட்கும்போது எடுத்து ஈஸியாக கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பர்டிகுலரைஸ் பர்சனை பற்றி கேட்கும்போது பயோடேட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து தேவையான டேட்டா வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம்.
It facilitate comparison and highlight the significant aspect of data. எந்த டேட்டா வந்து டேட்டாவோட கம்பேர் பண்ணி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். லோக்கல்ல இருந்து வர்றவங்க காட்டிலும் அவுட் ஸ்டேஷன்ல இருந்து வர்றவங்க தான் அதிகமாக இருக்காங்க. நியர்லி 91% people, totally 91 people come from outside, 59 people come from local. ஈஸியாக கம்பேர் பண்ண முடியுது இல்லையா? தென் இந்த கம்யூனிட்டி வந்து ரோஸ்டர் வைஸ் போடுறதுனால அந்த ரேஷியோவில் தான் இருக்கும். தென் இன்கம் கம்பேரிஷன் ஈஸிலி பாசிபிள். 31 to 41 தான் அதிகமாக இருக்காங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் 172 ஸ்டூடெண்ட்ஸில் டோட்டலாக ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயரில் தென் 66 people belonging to 31 to 45,000 ceilings. ஸோ ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். தென் இதில் வந்து இந்த 60ல் எந்த கிளாஸில் வந்து அதிகமாக இருக்காங்க? ஃபஸ்ட் பிகாமில் தான் அதிகமாக இருக்காங்க. It's 22, it's 19, then 25 is again come. இவனுக்கு இப்போ வந்து டோட்டல் வந்து பார்க்கும்போது அப்படின்னா இந்த கம்பேரிசன் வித் டோட்டல் பர்சன்டேஜ் கம்பேரிசன் போட்டுக்கலாம். இங்கே ஒரு பர்சன்டேஜ் போட்டு பர்சன்டேஜ் பேஸில் எந்த கிளாஸில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக வந்து சொல்ல முடியும். ஸோ facilitate comparison and highlight the significant aspect of the data. It enables one to get a mental picture of the information and help in drawing inference. So நம்ம வந்து இந்த கிளாஸிஃபை பண்ணி இந்த டேபிள் போட்டதுனால நம்மளால இன்ஃபரன்ஸ் கொடுக்க முடியுது. The table 1 shows 39% of the parents of the students, 39% parents, the students, 39% of the students' parents earn between 31,000 to 45,000. Easily interpreted. It is an inference. Simple inference. எந்த ஒரு அனலைஸும் பண்ணலாம், ஆவரேஜ் பார்த்து போகிறோம். In this 55% of the people comes from backward community. It is so marginally higher than local students. Outstation students are marginally higher than the local students. That is a 63% from outstation. Display 91% of the students are 59%. தப்பா இருக்கு. 59% of the students are female. Compare that high. The dwelling place wise பார்க்கும்போது 56% of students comes from rural. It is an interpretation. Inference வந்து ஈஸியாக கிளாசிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். It helps in the statistical treatment of the information collected. The average கண்டுபிடிக்கிறோம், then percentage கண்டுபிடிக்கலாம், then standard deviation கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் வந்து எப்போ வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோமோ அப்போ தான் பண்ண முடியும். அதான் சொல்கிறாங்க. Then type of classification. There are 4 types: chronological classification, geographical classification, qualitative classification, quantitative classification. What is a chronological classification? Means time based classification. The data classified according to the day, week, month, year wise பிரிச்சோம்னா அதுக்கு பேர் வந்து டைம் பேசிக் டேட்டா. பேட்ச் வைஸ் பிரிச்சோம்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். It is called a chronological classification. Geographical classification means the dwelling place வச்சு ரூரல், செமி அர்பன், அர்பன் பிரிக்கிறது. ரூரல், செமி அர்பன் அதை வச்சு பிரிக்கிறது வந்து ஜியோகிராபிக்கல் கிளாசிஃபிகேஷன். தென் குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் அப்படின்றது செக்ஸ், லிட்ரஸி, ரிலீஜியன், எம்ப்ளாய்மெண்ட் வச்சு பிரிக்கிறது. இந்த ஜெண்டர் வச்சு பிரித்தோம் இல்லையா, மேல் அண்ட் ஃபீமேல், ஓபிசி, இந்த கேஸ்ட் வச்சு பிரிக்கிறது. இதெல்லாமே வந்து குவாலிட்டேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். இந்த குவான்டிடேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் மீன்ஸ் ஹைட் அண்ட் வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஹைட் அண்ட் வெயிட்டை வச்சு ஸ்டூடெண்ட்ஸை பிரிக்கிறது. இப்போ நம்ம வந்து நம்ம சிட்டிங் டேபிளில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை சிட் பண்ண வைக்கிறதுக்கே நம்ம வந்து ஹைட் வர்ஸை தான் பார்த்து வைப்போம். அப்படின்னா தான் கடைசி பையன் வரைக்கும் போர்டு தெளிவாக தெரியுன்றக்காண்டி ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அரேஞ்ச் இன் ஹைட் ஆர்டர் and then after placing your place in then row wise. This
இது வந்து என்ன ரீசன் காண்டி பண்ணுறோம், அந்த ஸ்டூடெண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து போர்டு வந்து கிளியராக தெரியணும். இந்த ஹைட் அண்ட் வெயிட் வச்சு பிடிச்சோம்னா அதுக்கு பேர் வந்து குவான்டிடேட்டிவ் கிளாசிஃபிகேஷன். தென் நெக்ஸ்ட் வந்து டேபிளேஷன். Tabulation is the process of summarizing classified or grouped data in the form of table. So that is easily understood and an investigator is quickly able to locate the desired information. நம்ம டேபிள் காமிச்சோம் இல்லையா, டேபிள் என்ன செய்யுது, சாரி நமக்கு வந்து குவிக் இன்ஃபர்மேஷன், டேபிள் நம்பர், டேபிள் நேம், தென் இன்ஃபரன்ஸ். இங்கே சோர்ஸ் அப்படின்னு ஒன்று போடணும். சோர்ஸ் வந்து நம்ம தான் கலெக்ட் பண்ணுறோம், ப்ரைமரி. ஸோ இட்ஸ் அ டேபிள் ஃபார்மேட், that is called a table. A table is a systematic arrangement of classified data in column and row wise. Simple as what is a table? A table is a systematic arrangement of classified data in a column and rows. That is called a table. Then preparing table la வந்து என்னென்னலாம் இருக்கணும் டேபிள்ல, டேபிள் நம்பர், title of the table, caption or column headings, stuff or row designation, body of the table, footnotes, source of data. footnote means வந்து நம்ம வந்து ஏதாவது புரியாத விஷயங்களை வந்து பயன்படுத்தினோம்னா அது என்ன அப்படின்னு இப்போ N1 கொடுக்குறோம், இட்ஸ் நம்பர் ஆஃப் NO மீன்ஸ் நம்பர் ஆஃப் ஃபுட்நோட்ஸ் கொடுக்கலாம். அல்லது இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ் மார்க்ஸ் மாதிரி இங்கே போட்டுக்கிட்டு அந்த ஆஸ்ட்ரிக்ஸ் மார்க் வந்து என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம் அப்படின்றது. இட் இஸ் அ டேபிள் நம்பர், த டேபிள் நேம், இட் இஸ் அ ரோ ஹெட்டிங்ஸ், that's so column headings, sorry, column headings, the row stuff. It's a body of the table. It is called a body of the table. Then footnotes, source of data. Then source of data நாம் போட்டு காமிச்சேன், the primary. It is a table format. Then table order format, table number, title of the table, subheading, caption, subheading, total, then subheading, body, total. Okay va. Next வந்து types of table, simple or one way table, two way table, manifold table. So இதுக்கு example, it is a manifold table. It's the 11th standard students. Simple table, occupation and number of adults. என்ன வேலை, farmersனா எத்தனை பேர், businessman எத்தனை, then government employee, private employee, then அவங்களோட occupation and then அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து. So it is a one way table, simple table. Then two way, then occupation and then அவங்க வந்து sex, gender wise number of adults, the farmer male and female எத்தனை, businessman male and female எத்தனை, கவர்மெண்ட் எம்ப்ளாயி மேல் அண்ட் ஃபீமேல் எத்தனை, தென் ப்ரைவேட் எம்ப்ளாயி மேல் அண்ட் ஃபீமேல் எத்தனை அப்படின்ற மாதிரி போடுறது. தென் மெனி ஃபோல்டு, தென் அந்த ஒர்க் பிஸ்னஸ் ஆக்குபேஷன், பிஸ்னஸ்மேன், ஃபார்மர், தென் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ப்ரைவேட் எம்ப்ளாயி, தென் மேல் எத்தனை, மேலில் மேரிட் எத்தனை, மேரிட் எத்தனை, அன்மேரிட் எத்தனை, ஃபீமேல் மேரிட் எத்தனை, அன்மேரிட் எத்தனை. இது இஸ் அ மெனி ஃபோல்டு டேபிள். இட் இஸ் அ டைப்ஸ் ஆஃப் டேபிள். Then diagrammatic and graphical representation. Diagram is a visual form of presentation of statistical data, highlighting their basic fact and relationship. Then graph is a visual form of presentation of statistical data using graph sheet. இது வந்து நம்ம வந்து ஒரு நம்மளோட அலகுகள், ஸ்கேல் அண்ட் பென்சில்ஸ் வச்சு வரைஞ்சிக்கலாம்.
தென் கிராஃப் அப்படின்றது வந்து கிராஃப் சீட்டில் தான் அட்ராக்டிவாக வரையணும். இட்ஸ் மோர் அட்ராக்டிவ் தென் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ். டேபிளை காட்டிலும் கிராஃப் தான் வந்து மோர் அட்ராக்டிவாக இருக்கும். தென் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டயக்ராம்ஸ் அண்ட் டேபிள். இட்ஸ் அட்ராக்டிவ் அண்ட் இம்ப்ரெசிவ். எல்லாரையும் வந்து டயக்ராம் தான் பார்க்க தூண்டும். ஸோ நம்மளோட டேட்டாலே வந்து நம்ம டயக்ராம்ஸ் போட்டிருக்கோம். அதுதான் வந்து அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த கலர்ஃபுல்லாக அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து கவனிச்சு பார்ப்போம். ஸோ டேபிள் இஸ் compare the table, then diagram and graph is very impressive. They make data simple and intelligible. எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளாகவும் டக்குன்னு புரியுற மாதிரி இருக்கும். ஈஸி கம்பேரிசன் பாசிபிள். சேவ் டைம் அண்ட் லேபர். த யூனிவர்சல் யூட்டிலிட்டி. எல்லாருமே பயன்படுத்துறது இந்த கிராப் அப்படின்றது. தே கிவ் மோர் இன்ஃபர்மேஷன். இட் கிவ் தம் கிரேட்டர் மெமரைசிங் எஃபெக்ட். அதை பார்த்தாலே தெரியும் எது அதிகமாக இருந்துச்சு, ரூரல் தான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு இமேஜின், அதாவது அந்த மெமரியில் வந்து அது பதிவாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க படங்களை பார்க்கும்போது. தென் டைப்ஸ் ஆஃப் டயக்ராம்ன்றப்போ 1 dimensional diagram, 2 dimensional diagram, 3 dimensional diagram, pictograms and cartograms. ஸோ லைன் டயக்ராம் ஃபஸ்ட்டு. 1 dimensional லைன் டயக்ராம் சும்மா வந்து இப்போ வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் எ ஃபேமிலி. 0 childrens வந்து 10 ஃபேமிலி, 1 childrens வந்து 14, தென் 3 childrens, 4 childrens, 5 childrens. அந்த அதை வந்து வெறும் லைனில் போடுறது வந்து லைன் டயக்ராம். இட்ஸ் அ சிங்கிள் பார் டயக்ராம். இட்ஸ் எல்லாமே வெல் எக்ஸ்பிளனேட்டரி. இயர் வைஸ் டேட்டா. தென் சிம்பிள் பார். 91க்கு வந்து 45 டைம் ப்ரொடக்ஷன், தென் 92, தென் 93, 94, 95. இட்ஸ் அ வெல் எக்ஸ்பிளைன்டு ஃபிகர். வாட் இஸ் த டேட்டா அண்ட் தென் அதோட பார் டயக்ராம். இட்ஸ் அ மல்டிபிள் பார் டயக்ராம். ஒரே வருஷத்துக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் தென் ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி டயக்ராமாக போட்டிருக்காங்க. தென் வந்து சப்டிவைடட் பார் டயக்ராம். ஃபேமிலி ஏ அண்ட் பியோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க என்னென்ன விதத்தில் செலவழிக்கிறாங்க அப்படின்றத போட்டிருக்காங்க. ஃபுட்டுக்கு, க்ளோத்திங்க்கு, எஜுகேஷனுக்கு, தென் ஹவுசிங் ரெண்ட், மிஸ்லேனியஸ்க்கு வந்து எவ்வளோ பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம போட்டிருக்காங்க. அண்ட் தென் பர்சன்டேஜ் பார் டயக்ராம் அதே தான். அது வந்து அப்படியே டேட்டாஸை வந்து அப்படியே யூஸ் பண்ணாங்க. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி ஒரே லெவலில் 2 ஃபேமிலி இங்கே வந்து ஃபேக்ட்ரியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட்ரி ஏவும் ஃபேக்ட்ரி பியும் ஒரே லெவலில் வச்சுக்கிட்டு அதை வந்து பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறாங்க. யார் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இது பண்ணுறாங்க, தென் வேஜஸ் வந்து இது பண்ணுறாங்க, அந்த ஒரு லெவல் கரெக்டாக மானிட்டர் பண்ணுறதுக்கு. தென் அடுத்து வந்து 2 dimensional. இது வந்து ரெக்டாங்குலர் டயக்ராம். ஸோ இங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த ஃபேமிலியோட இன்கம் சைஸுக்கு ஏற்றாப்புல அந்த செவ்வங்களை பெருசாக போடுவாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஏ வந்து 5000 ஏர்ன் பண்ணுறாங்க. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 5000 பண்ணுறாங்க. அதனோட அவரோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா சின்ன செவ்வகமாக இருக்குது. ஃபேமிலி பி வந்து 8000. ஸோ அது வந்து அடுத்த லெவலில் கம்பேர் தட் 5000 காட்டிலும் 8000 வந்து அதிகம். அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறாங்க. இது வந்து அளவில் வந்து டிஃபரன்ஷியேட் காமிக்கிறது. இட் இஸ் அ கால்டு subdivided rectangular percentage bar diagram. It is a square. அதாவது கொடுக்கப்பட்ட டேட்டாஸை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து அதுக்கு வந்து ஒரு சென்டிமீட்டர்ஸ் அளவில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து டிஃபரன்ஷியேட். இது வந்து ஈஸியாக புரியுது பாருங்களேன். இது வந்து ஒரு கம்பெனியோட ஒவ்வொரு கண்ட்ரியோட ஈல்டு 6400, 1600, 2000 அதை வந்து ரூட் எடுத்து 80, 40, 5, 6, 7 அதை வந்து அகெயின் வந்து 20ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. 20ஆல் டிவைட் பண்ணும்போது 4 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 2.5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 3.5 சென்டிமீட்டரில் மாற்றி அந்த சென்டிமீட்டர் அளவுகளை வச்சு ஸ்கேல் வச்சு வரைஞ்சிருக்காங்க. இது வந்து 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது வந்து 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது வந்து 2.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸ்கொயர்ன்றப்ப 4 சைடு சேமாக இருக்கும். 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர், தென் 3.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இட்ஸ் 2 dimensional டயக்ராம். அடுத்து வந்து பை டயக்ராம். இது சர்க்குலர். இது வந்து ஒரு புள்ளியில் வந்து 360 டிகிரி இருக்கும். அந்த 360 டிகிரிக்கு ஏற்ற மாதிரி டேட்டாஸை வந்து பிரிக்கிறது. ஸோ கியூபா இது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் சுகர். கியூபா வந்து 62. தென் அது வந்து 62 இன்ட்டு எப்படி போட்டாங்கன்னு சொல்கிறேன். 62 அப்படின்றது வந்து 166க்கு 166 அவர் வந்து 62. அப்போனா 360க்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து 134 வரும். I get calculator.
calculator. (62) divided by 160 into 3. One second. 62 divided by 62 divided by 160 into 360. 134 134.457 வருது. ஸோ அவங்க 134 மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் 47 divided by 166 into 360. 101.9 வந்ததை 102 வந்துட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த பர்சன்டேஜ் இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் தட் ஃபார்முலா. ஓகேவா? இப்படி கண்டுபிடிச்சி அதை வந்து பை சார்ட்டில் ஒரு சர்க்கிள் ஃபார்மில் அது கோணமானியை வச்சு இது பண்ணுறது. இதை வந்து 5 டயக்ராம். அடுத்து வந்து 3 டைமென்ஷனல் டயக்ராம். இது வந்து என்னென்னா ஸ்கியூப்னா என்ன செய்யணும்? நம்மளோட டேட்டா வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக ஸ்கியூப் ரூட் எடுக்கணும். ஸ்கியூப் ரூட் எடுக்கிற அளவுக்கு டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கியூபை போடலாம். டேட்டா வந்து ஸ்கியூப் ரூட் எடுக்கிறாப்புல இருக்கணும். இப்போ 6400னா 40 into 40 into 40. We get 4 into 4 16, 16 into 4 64, totally 6400. So we get cube root of 40. அதே மாதிரி தான் இந்த 30 வந்து 3 times, 30 3 times, 20 3 times. ஸோ இப்போ cube 4 cm 3 cm, ஏன்னா 0 மட்டும் கட் பண்ணிட்டாங்க. 4 cm 3 cmல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கியூப் வரைகிறாங்க. தென் 8 சைடு வந்து எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அது இஸ் ஸ்கியூப். ஓகேவா? அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், ப்ரொஃபஷனல். இட்ஸ் அ 3 டைமென்ஷனல். இட்ஸ் அ பிக்டோகிராம். பிக்டோகிராம் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறோமோ அந்த இதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர், இப்போ 20 கம்ப்யூட்டர்ஸ், அது வந்து 5 கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5. அதனால தான் கீழே வந்து ஃபுட் நோட்ஸ் கொடுத்துட்டாங்க. 1 பிக்சர் ரெப்ரசன்ட் 5 கம்ப்யூட்டர்ஸ். ஸோ 5 மீன்ஸ் 25 கம்ப்யூட்டர்ஸ். இங்கே 7 இருக்குது, 35 கம்ப்யூட்டர்ஸ். இங்கே வந்து 4 இருக்குது, 25 கம்ப்யூட்டர்ஸ். இப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து பிக்டோகிராம். தென் கேட்டோகிராம் அப்படின்றது வந்து இட்ஸ் அ வேர்ல்டு மேப் ஆஃப் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரல் ஹெக்டேர்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் ஆர்கானிக் பண்ணுறாங்களோ அது வந்து க்ரீனிஷாக இருக்கும், க்ரீன் அண்ட் எல்லோயிஸ். தென் கெமிக்கல் இது பண்ணும்போது அந்த கலர்ஸ் கூட அது வந்து கெமிக்கல் பேஸ்டு ஹெக்டேர்ஸ். ஸோ இது வந்து ஜியோகிராஃபிக்கல் மேப்பை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து கேட்டோகிராம். ஓகேவா? தென் கிராப் இஸ் எ விசுவல் ஃபார்ம் ஆஃப் presentation of statistical data. It's a more attractive than table. Even common man can understand the message of data from graph. Comparison can be made between 2 or more phenomena very easily with the help of graph. The type of graph: histogram, frequency polygon, frequency curve, Ogive, Lorentz curve. It's a histogram. So 0 to 50 பேஜ் வாங்குறவங்க வந்து 8 பேர். ஸோ அதுதான் வந்து பண்ணுறதுக்கு 0 to 50. Then 50 to 100, then 100 to 150, then 150 to 200, 200 to 250, 250 to 300. So 300 missing. So 8, then in between 5 to 10, then 16 between 15 to 20, then 27 the between 25 to 30, then 19 between 20 to 9, then 10
accurately 10, then 6 above, then chord are connected by rectangle, that is called a histogram. Then frequency polygon, again same histogram, the center point is marked with pencil and then draw a curve from 0th position to and then down last position of data 65. That is next extend to the x-axis level, that is called frequency polygon. Then frequency curve is means with the starting position of data, the 0 is the starting position, the curve is start in 0th position. Before picture, the data is started with that 30ல ஸ்டார்ட் பண்ணால் நம்ம வந்து 30லேருந்து போட்டோம்னா அதுக்கு பேர் வந்து ஃப்ரீக்வன்சி கர்வு. நம்ம எங்கேருந்து போடுறோம், 0லேருந்து போடுறோம். ஸோ இட்ஸ் அ ஃப்ரீக்வன்சி பாலிகான். இங்கே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 8000 முடியுது, அதுக்குள்ளேயே முடிக்கிறாங்க. தட் இஸ் கால்டு ஃப்ரீக்வன்சி கர்வ். கர்வுக்கும் பாலிகானுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். அவங்க வந்து அந்த டேட்டா லிமிட்குள்ளே இருந்து வராமல் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைகிறது ஃப்ரீக்வன்சி பாலிகான். அந்த டேட்டா லிமிட்குள்ளேயே வந்து அதுக்கு பேர் வந்து ஃப்ரீக்வன்சி கர்வ். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதே சென்டர் பாயிண்ட்டு ஜாயின் பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணி அந்த டேட்டாவோட லென்த்துக்குள்ளேயே முடிச்சுக்கிறாங்க. தட் இஸ் எ ஃப்ரீக்வன்சி கர்வ். அடுத்து வந்து ஓகிவை பொறுத்த மட்டுக்கும் கொடுக்கப்பட்ட டேட்டாவை வந்து 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க கிளாஸ் பவுண்ட்ரிஸ். அதை வந்து லெஸ் தென் ஆகும் மோர் தென் ஆகும் கன்வெர்ட் பண்ணி, லெஸ் தென் ஆர் மோர் தென் கன்வெர்ட் பண்ணி அந்த அதுக்கேற்றாப்புல லெஸ் தென் 0 வந்து யாருமே கிடையாது, லெஸ் தென் 10 வந்து 5, லெஸ் தென் 20 வந்து 5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணி, இந்த 5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணி 9, 5 + 4, தென் 9 + 8 17, தென் 17 + 12 29, தென் 16 + 29 45, 45 + 25 70, 70 + 10 வந்து 80, 80 + 8 88, 88 + 5 வந்து 93, then 93 + 2 95. It's a less than. Then more than means above the 0. The above 0 means total. 0க்கு மேலே எடுத்தவங்க வந்து 90. Then above 10. There are 5 people below than 10. So 95 minus 5. So 90, then again வந்து 90 minus 4, then again 86 minus 8, then 78 minus 12, 66 minus 16, 50 minus 25, 25 minus 10, 10 minus 8, 7 minus 5, then 2 minus 2, it's become 0. Above 100 வந்து யாருமே கிடையாது, அது மாதிரி below 10 below 0 யாரும் கிடையாது. So 0. So in the curve it is plotted in chart. That curve like it is called Ogive curve. One is it is a cumulative frequency, one is less than her, that is called a less than her, that is a more than her, less than more than her. ஸோ ஒவ்வொரு யூனிட்டையும் வந்து 10 சென்டிமீட்டர்ஸாக வந்து இது வந்து அக்யூரேட்டாக இருக்கணும் கிராஃபில் வரைகிறதுனால. ஸோ 1 centimeter = 10 units, 1 centimeter = 10 units அப்படின்னு இது பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி வரைகிறதுக்கு பேர் தான் ஓகிவ். தென் லாரன்ஸ் கர்வை பொறுத்த மட்டுக்கும் அவர் வந்து என்னன்னா இதுவும் வந்து குமுலேட்டிவ் தான். தென் குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் இப்போ ருபீஸ் வந்து 5000, 26,000, 65. ஸோ டோட்டலி 200, அந்த டோட்டல் 200க்கு வந்து குமுலேட்டிவ் ப்ராஃபிட் 5 + 26 31, 31 + 65 96, 96 + 89 185,
185 plus 110 வந்து 295. 295 plus 155 450. 186 450 இப்படி ஆட் பண்ணி இந்த டோட்டல் பர்சன்டேஜ் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 5 divided by 830 30 into 100. Again I get calculator. So 1 divided by 5 divided by 830 into 100. So 6, it is converted into 1%. It is converted into 1%. Then 31 divided by 830 into 100. 3.7 is converted into 4. Likewise, number of companies 7 oda cumulative and then percentage. Number of AB area B la வந்து number of companies and then அதோட cumulative அதோட percentage. Likewise இப்படி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த டேட்டாஸை வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி லாரன்ஸ் கர்வ் இதுதான் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து cumulative ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம என்ன செய்யணும், சார்ட்டில் ஃப்ளோட் பண்ணோம்னா இந்த கர்வுக்கு பேர் தான் வந்து லாரன்ஸ் கர்வ். இட் இஸ் கால்டு லாரன்ஸ் கர்வ். இட் இஸ் a area A, it is a area B, it is a line of equal distribution. That is called a cumulative percentage of company. Company is a cumulative percentage of profit. அது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணி புள்ளிகளை ஏரியா ஏ கூடிய புள்ளிகளை வந்து நினைச்சோம்னா ஏரியா ஏ, தென் ஏரியா பி கூடிய புள்ளிகளை. இட்ஸ் கால்டு லாரன்ஸ் கர்வ். ஸோ இதோட வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிருச்சு. தென் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இன்னும் வந்து நம்ம அந்த இன்டர்வியூ ஸ்டடியல் கொஸ்டினர் டைரக்ட் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம ஒரு இது பார்ப்போம். ஸோ இதோட நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் ஓவர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.